அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை, உலகத்துக்கும் நல்லதில்லை. பங்களாதேஷ், வியட்நாம் அவங்கெல்லாம் சைடில், கம்போடியா அவங்களாம் சைடில் காத்துட்ருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பூரில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 30 to 50% கெப்பாசிட்டியில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அமெரிக்காவோட நம்ம தொடர்பு ரொம்ப மோசமாக இருந்தது. சார், இந்தியா அமெரிக்கா ரொம்ப நட்பு நாடாக இருந்த ஒரு நாடு. மோடியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் மீண்டும் அமெரிக்க அதிபராக வந்தபோது வணிகம் கூடும் எதிர்பார்த்த கூட இந்த 50% இந்த டேரிஃப் இது எதுக்காக முதல்ல போடப்பட்டது? அவர் சொல்ற மாதிரி இந்த கச்சா எண்ணெய் ரஷ்யாவிட்ட இருந்து வாங்குறதா இல்லை வேற எந்த இது இருக்குமா சார்? ரெண்டு காரணம். ஒன்று, இந்தியா அண்ட் அமெரிக்கா இப்போ இந்த நிலையில் ஒரு டர்புலன்ஸ் இருந்தால் கூட பிகாஸ் ஆஃப் ரெண்டு டெமோக்ரஸி கேனாட் பி செப்பரேட்டட். அதனால் எப்போ சேரும்னு சொல்ல முடியாதே தவிர கண்டிப்பாக திரும்பி பழைய காலம் மாதிரி வரும். அது என்னைக்கு எப்போ எப்படின்னு சொல்கிறது ஜோசியரால் கூட முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்தியன் குட்ஸ் நல்லா பெனிட்ரேட் பண்ணியிருக்கு, இந்தியன் சர்வீசஸ் நல்லா பெனிட்ரேட் பண்ணியிருக்கு யூஎஸில். அதனால் இந்தியன் மார்க்கெட்டு, இந்தியன்ஸ்க்கு மார்க்கெட், அந்த யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 50% டேரிஃப் அவர் ரஷ்யாவினால் சொல்கிறாரே தவிர, பட் ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கண்ட்ரின்னு தனியாக சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, அவரோட அடிப்படை கருத்து என்னென்னா, மேனுஃபேக்சரிங் வெளியில் பண்ணிட்டு வரதை காட்டிலும் அமெரிக்காவுக்கு மூவ் பேக் பண்ணணும், வரணும் அப்படின்றது தான் குறிக்கோளை வச்சு தான் இந்த டேரிஃப் எல்லாம் போட்டார். ஆனால் மேனுஃபேக்சரிங் அமெரிக்காலேருந்து சைனா மற்ற இதெல்லாம் பண்ணதே அமெரிக்கன்ஸ் தான், அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றாரு. அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு சொல்கிறது கஷ்டம். ஏன்னாக்க ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கங்க, அமெரிக்காவில் இன்றைக்கி போட்டிங்கன்னா அமெரிக்கன் ஒர்க்கர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்வானா மாட்டான். அதுக்கும் இமிக்ரெண்ட்ஸ் தான் வேணும். அது எப்போ கண்டுபிடிப்பாங்க, அது மாதிரி கஷ்டன்றது சொல்ல முடியாது. ஒரு வீடியோ ஒன்று பாப்புலராக போயிட்டுருக்கு. ரொனால்ட் ரேகன் அவங்களோட ஜனாதிபதி 88 or 89 சொன்னார், டேரிஃப்ஸ் போடக்கூடாது, டேரிஃப்ஸ் வில் பி இன்ஃப்ளேஷனரின்னு. இந்த குவார்ட்டரில் அவங்க இன்ஃப்ளேஷன் அவ்வளோவா இல்லை. டிசம்பர் ஜனவரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் வில் பி வெரி ஹை. அமெரிக்கா ரிசெஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிசெஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீர்திருத்தம் வரலாம் இந்த டேரிஃப்ஸில். ஸோ பட் ஒன் திங், நம்ம ஒன்று கரெக்டாக என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, அமெரிக்காவோட பேசிகிட்டே இருக்கோம். நான் எப்போவுமே சொல்லுவேன், டிப்ளமசியில் என்னென்னா பேச்சுவார்த்தையை நிறுத்தக்கூடாது, அது நடந்துகிட்டே இருக்குது. அது நமக்கு தெரியாது, பேக் சேனல் மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது, அது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ டேரிஃப்ஸ் நமக்கு ஷார்ட் ரனில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. எக்ஸ்போர்ட்ஸ் சஃபர் தான் ஆகும். முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பூரில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 30 to 50% கெப்பாசிட்டியில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் கவர்மெண்ட்? அதுக்கு மீட்டிங்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, கேள்விப்பட்டேன். நேற்று கூட யூனியன் காமர்ஸ் மினிஸ்டர் ஏதோ பேசிகிட்டு இருந்தார்னு கேள்விப்பட்டோம். இப்போ ஒன்று நீங்கள் படிச்சிருப்பீங்க, காட்டன் இம்போர்ட்ஸ் டியூட்டியெல்லாம் இது பண்ணிட்டாங்க, டிசம்பர் வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. அதை தவிர என்னென்னா, நம்ம எக்ஸிம் பேங்க் இருக்குது. கவர்மெண்ட் ஒரு வயபிலிட்டி கேப் ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணி, இதில் என்னென்னா, நம்ம மார்க்கெட்டை வெக்கேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பங்களாதேஷ், வியட்நாம் அவங்கெல்லாம் சைடில், கம்போடியா அவங்களாம் சைடில் காத்துட்ருக்காங்க. நீ போறியா, நான் போகிறேன். இது 3rd class ரிசர்வேஷன் இல்லாத கம்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த டேரிஃப் நீண்ட நாள் இருக்காது, ஒரு சொல்யூஷன் வரணும். அது வரைக்கும் நம்ம we'll have to support the industry, we'll have to give them export subsidy. அந்த ப்ரைஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு கேப்பை நம்ம கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட். பிகாஸ் இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நம்ம வரதுக்கு பல வருஷம் ஆயிருக்கு.
செவரல் டிகேட்ஸ் கஷ்டப்பட்டு அந்த மார்க்கெட்டை பிடிச்சிருக்கோம். அதை டக்குன்னு ஒரு டேரிஃப் போட்டதுனால நம்ம வெக்கேட் பண்ணக்கூடாது. ஐ திங்க் கவர்மெண்ட் வில் டூ த ரைட் திங். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் மினிஸ்ட்ரி. அதில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. எக்ஸிம் பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. நான் பல மேடையில் பேசியிருக்கேன். எக்ஸிம் பேங்க் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற சில பேங்க்கு காட்டிலும் சின்னதாக இருக்குது. அது வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி எக்ஸிம் பேங்க் மஸ்ட் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அஃபெக்டட் பை யூஎஸ் டேரிஃப்ஸ். அது பண்ணியே ஆகணும், வழி கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கணும். பவர் ரிலீஃப் கொடுக்கணும். எனக்கு வீட்டுக்கு இது வேலை இல்லாமல் வர்றது நல்லது இல்லை. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரோல் இருக்குது, பேங்க்குக்கும் ரோல் இருக்குது. மாரட்டோரியம் போடணும், இன்ட்ரெஸ்ட் கலெக்ஷன், பிரின்சிபல் கலெக்ஷன். இது வந்து ரீவிசிட்டிங் ஆஃப் கோவிட் சமயத்தில் என்ன பண்ணீங்க? 6 மாதம் தள்ளி போட்டீங்க, அதுக்கப்புறம் 1 வருஷம் தள்ளி போட்டீங்க. நான் வந்து 2016 ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், அமெரிக்கா வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷனில் போய்ட்றாங்க. எவ்ரி 2 இயர்ஸ் ஒரு எலெக்ஷன் இருக்கு. அதனால் அந்த எலெக்ஷன் மோடில் நிறையா பேசுவாங்க. ஆனால் முதல் முறையாக அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எலெக்ஷன் ரெட்டாரிக்குன்னுவாங்க. எலெக்ஷனில் பேசுகிற ஹீட்டட் சூடான பேச்சை ஒயிட் ஹவுஸ் வெளியில் வச்சுட்டு போவாங்க. இந்த முதல் முறையாக ஒரு ஜனாதிபதி அந்த சூட்டியை ஒயிட் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறார். இதனால் வந்த விளைவு தான் இது. ஆனால் ஒரு 3 to 6 months எல்லாமே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் லூசிங் ஜாப்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். இது வந்து கோவிட் போது எடுத்த எமர்ஜென்சி மெஷர்ஸ் மாதிரி அந்த மாதிரி சில மெஷர்ஸ், மேலும் சில மெஷர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி எடுக்கணும். அதற்கு எனக்கு என்னமோ ஐ எம் ஷுர் இந்த கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸே நல்ல தைரியமாக பண்ணியிருக்காங்க. 2 டேக்ஸ் ஸ்லாப் தான் இருந்திருக்கணும் முதலையே, ஆனால் பெட்டர் லேட் தென் நெவர்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இப்போ சீர்திருத்தம் பிரமாதமாக சிறப்பாக பண்ணதுனால எனக்கு என்னமோ இந்த கவர்மெண்ட் வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன். எவ்வளோ வேகமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அது அவ்வளோக்கு அளவு நல்லது. எனக்கு தெரியும் வால்மார்ட் அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி நிறைய ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸை ரீநெகோஷியேட் பண்ணுறாங்க, டெலிவரியை டெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியல என்னென்னு பண்ணணும்னு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, என் தம்பி அமெரிக்காவில் இருக்கார், என் வீட்டுக்கு எத்தாப்பில் கிராண்ட் ஸ்வீட்ஸ் இருக்குது. மாதத்துக்கு ஒரு முறை அங்கேருந்து வாங்கி ஒரு பேக்கெட் அனுப்புவேன். அவங்க வந்து நல்ல ப்ராசஸ் இருக்குது கிராண்ட் ஸ்வீட்ஸில். நீங்கள் சொன்னால் இந்த அட்ரஸை கொடுத்தாக்கா அவங்களே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் பொருளை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாலேயே அனுப்ப முடியல. ஒன்றும் இல்லை, ஒரு முறுக்கு தட்டை அதுவே அனுப்ப முடியல. எல்லாமே ஒரு டெர்மாயில் இருக்குது. இது அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை, உலகத்துக்கும் நல்லதில்லை. இது சரியாயிடும் என்று நான் கருதுகின்றேன். எவ்வளோ சுருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கிறோம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ திருப்பூர்லேருந்து காட்டன் இதெல்லாம் இந்த இது சென்னையிலேருந்து இரா இல்லைன்னுட்டு இப்போ வேறு அதர் ஸ்டேட்டில் எங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது? சரி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி குஜராத்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போயிருக்கு. ஜலந்தர் இருக்குது, பஞ்சாப்லேருந்து இருக்குது. அவங்களுக்கு இது மாத்திரம் இல்லை, இப்போ வந்து ஃப்ளட்ஸ் வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அது மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஆட்டோ கம்போனன்ட்ஸ் இருக்குது இல்லையா, பாடியிலேருந்து நிறையா போயிட்டுருக்கு இல்லையா, அதெல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு. அது எனக்கு ரெடியாக ஃபிகர்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஜாஸ்தி பாதிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ தமிழ்நாடுன்னு தோணுது. டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோ கம்போனன்ட்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால. பட் இதில் ஒரு நல்லது இது வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, ஐடி சர்வீசஸ் பாதிக்கப்படாமல் இருந்தது. ஒரு ட்வீட் ஒன்று வந்தது, அது கொஞ்சம் கவலை தரக்கூடிய ட்வீட். நேற்று நைட்டு அவர் ஒயிட் ஹவுஸில் எல்லா டெக் கம்பெனிஸோடையும் ஒரு டின்னரில் அவர் சொன்னதாக ஒரு ட்வீட் வந்திருக்கு.
இந்தியாவுக்கு அவுட் சோர்சிங்கை கம்மி பண்ணணும்னு. அது வந்தால் தான் நமக்கு ரொம்பவும் பெரிய பிரச்சனையாகிடும். அது டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்போ சொல்ல முடியாது. இப்போ அமெரிக்க அதிபரோட இன்னைக்கு பேசக்கூடிய அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டக்குன்னு மாறிட்டார். இன்னைக்கு இந்தியாவை வந்து பிரதமரை பாராட்டி பேசியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இந்த மூவால் தான் இப்போ இந்தியா சீனா உறவு ஓரளவு மேம்பட்டிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்தியா சீனா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆனஸ்டாக நம்ம 2 பேரும் சண்டையே போட்டக்கூடாது. நான் என்ன கருதுகின்றேன் என்றால், சைனா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு, யூஎஸ்க்கு அப்புறம். அவன் நம்ம கதவு வாசலில் இருக்கான். அவனோட நல்ல ட்ரேடு தொடர்பு இருந்ததுன்னா அமெரிக்கா பற்றி கவலையே படவானா. அதனால் சைனாவும் நம்மவும் இந்தியாவும் ஒன்றா வர்றது ரொம்ப நல்லது, உலகத்துக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. இன்ஃபேக்ட் நான் மேலும் சொல்லுவேன், கவர்மெண்ட் வந்து சில செக்டரில் வந்து அவங்களோட சைனீஸ் ஈக்விட்டியும் அனுமதிக்கணும். 26% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அவங்க டெக்னாலஜி நமக்கு தேவை, அவங்க பணமும் நமக்கு தேவை. பட் அட் சேம் டைம் நம்ம ப்ரொடெக்டும் பண்ணணும். நம்ம செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டு வி மஸ்ட் ஆல்சோ வெல்கம் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இயர். அது மட்டும் இல்லை, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பர்மனெண்ட் ஃப்ரெண்டு யாரும் கிடையாது, பர்மனெண்ட் எனிமி யாரும் கிடையாதுன்னு. பட் இன்னும் நம்ம உலக அளவில் நம்ம பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் ரஷ்யா பர்மனெண்ட்டாகவே ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம், எனிமியாகவே இருந்ததில்லை. அமெரிக்காவோட நம்ம தொடர்பு ரொம்ப மோசமாக இருந்தது. 1972லேருந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு 91, 92க்கு அப்புறம் தான் சரி, ஐ மீன் ரேகன் வந்தப்புறம் தான் ஒரு மாதிரி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க சக்ஸஸிவ் ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு க்ளோஸாக இருந்தது அப்படின்பாங்க. இது ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் தான், ட்ரம்ப். பட் இது ஒரு மாதிரியாக வேறு விதமாக போயிட்டுருக்கு. அது சொல்கிறது கஷ்டம். பட் சைனா அண்ட் இந்தியா வர்றது லாஜிக்கல். இட் இஸ் அ குட் திங். இந்தியாவுக்கு ரொம்ப நல்ல ஒரு மூவ்னு தான் சொல்லணும். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் மறுபடியும் சைனா பிஎம் போகிறாரு. அவர் அங்கே சீன பிரைம் மினிஸ்டர்ஸ்னால் அதிபர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிராகனும் யானையும் ஒன்றா இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய உலகத்தளவில் பெரிய மக்கள் தொகை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு சைனாவும் இந்தியாவும். 2 பேரும் சேரும் பொழுது நல்லா இருக்கும் அப்படிங்க. நான் ஒரு காலேஜோட அசோசியேட்டாக இருக்கேன், கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த போர்டில் இருக்கேன். அப்போது வந்து ப்ரொஃபஸர் பாலச்சந்திரன் சிகாகோலேருந்து வந்து அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அவர் போர்டில் சொன்னார், இங்கே படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் சைனீஸ் கற்றுக்கணும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எந்த காரணத்தால் இந்த கருத்தை தெரிவிக்கிறீர்கள்? அவர் சொன்னார், சைனீஸில் என்னென்னா பல லாங்குவேஜ் இருக்குது இந்தியா மாதிரி, ஆனால் ஸ்கிரிப்ட் காமன். மேண்ட்ரின், ஹாக்கன், சுஷ்வாங் எல்லாம் ஸ்கிரிப்ட் காமன். பேச முடியலன்னா கூட படித்து புரிஞ்சுக்கலாம். அவர் சொன்னார், சைனீஸ் படித்தோன்னாக்க 2 billion people will communicate with each other. You can communicate with 2 billion people. இந்தியாலையும் பேச முடியும், சைனாலையும் பேச முடியும்னாக்க தட் இஸ் நியர்லி 40% ஆஃப் த வேர்ல்டோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது. ஸோ லாங்குவேஜை வந்து கேன் பிரேக் பேரியர்ஸ்னுவாங்க. ஸோ உதாரணம், இப்போ வந்து ட்ரேட் இஸ் நவ் பிரேக்கிங் தி பேரியர். இந்தியா அண்ட் சைனா ஹேவ் டு கம் டுகெதர் ஃபார் தர் ஓன் சர்வைவல். நம்ம பாதிக்கப்பட்டோம்னா சைனாவுக்கும் பாதிப்பு இருக்கு இல்லையா ட்ரேடில். அந்த கெப்பாசிட்டி எப்படி பண்ணுறது? இப்படி தான் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஓரளவில் அமெரிக்கன் மார்க்கெட்டில் குறைஞ்சா கூட நம்ம வி ஹேவ் டு இப்போ ஒரு நல்ல ஒரு எஃப்டிஏ போட்டிருக்கோம் இவங்களோட யூகேவோட. ஸோ அதை வச்சுட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டை பார்க்கணும், ஆஃப்ரிக்கன் மார்க்கெட். ஸோ இந்த கெப்பாசிட்டி போகிறத நம்ம வந்து வேறு இடத்துலேருந்து பிடிக்கணும். அது இண்டஸ்ட்ரி வில் சர்வைவ். பட் கொஞ்சம் அப்படி குனிஞ்சு அப்படி மேலே வரணும். அந்த சமயத்தில் தான் அரசாங்க சப்போர்ட் தேவை. அது நடக்கும் என்று நான் கருதுகிறேன். கோவிட் போது நல்லா பண்ணாங்க இல்லையா, எல்லாம் பேங்க்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி இந்த முறையும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டுருவாங்கன்ற நான் நம்பிக்கை. இப்போ இந்த இஷ்யூ போயிட்டு இருந்தால் கூட இந்தியன் எக்கனாமி நல்லா வளர்ச்சி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. 7.8 அது இப்போ தான் போன வாரம் தான் வந்தது. அது எல்லா பிஸ்னஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 6.87 தான் வரும்னாங்க. இது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அதனால்
இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன் ஆல்சோ. ஸோ இந்த குவார்ட்டர் வந்து சீசனலி ஸ்ட்ராங் குவார்ட்டர். உங்களுக்கு வந்து நவராத்திரி வருது, அப்புறம் இந்த நம்ம ஊரில் ஆடி தள்ளுபடின்னு வரும், அப்புறம் தீபாவளி வந்து தீபாவளி இந்த முறை சுருக்கவே வருது. அதனால தேர்ட் குவார்ட்டரும் சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ஜிஎஸ்டியை குறைச்சது இப்போ இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக அது என்ன ஃபேவர் கொடுக்கும்? கவர்மெண்ட்டு குறைச்சாலும் சில இதில் ஏற்ற வேண்டியதில் ஆடம்பர கார் நிறைய இதில் ஏற்றிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இது மக்களுக்கு என்ன வகையில் லாபத்தை கொடுக்கும்? நமக்கு இப்போ கார் ரேட்டு நிறைய கார் ரேட்டு குறைச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து மக்கள் இடையில தேர்ஸ் மோர் மணி இன் த ஹேண்ட் ஃபார் ஸ்பெண்டிங். அதனால கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணும். அண்ட் ஒரு விலை குறைஞ்சாலே ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட், நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு ஒரு ஃபீலிங் வரும். அதனால் நிறையா பேர் போய் வாங்கிறதுக்கு இருப்பாங்க. கரெக்ட் நேரத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி நவராத்திரி, தீபாவளி இதெல்லாம் தான் சீஸ்னலி குட் குவார்ட்டர்ஸ். அந்த சமயத்துக்கு முன்னாடி வேலையை குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பல செக்டரில் ஒரு பூஸ்ட் எதிர்பார்க்கலாம். இப்போ அவங்க சொல்ல மாதிரி இப்போ காரு, பைக் எல்லா ரேட்டுமே ஓரளவு குறைஞ்சிட்டு, டாட்டா கூட நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லா இதுவுமே கிட்டத்தட்ட 1 lakh 1.5 lakh வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இது இப்போ அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே டேக்ஸ் இல்லாமல் நிறைய இதுக்கு பண்ணிட்டாங்க. இது நம்ம காமன் இப்போ ஏழை மக்களுக்கு என்ன அளவு பெனிஃபிட் கொடுக்கும் சார்? அவங்க சிம்பிள். ஒரு பொருள் வந்து 10 ரூபாய் நேற்று வரைக்கும் இருந்து 5 நாள் நான் வாங்காமல் இருந்தேன். ஆனால் 6 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெம்ப்டேஷன் வரும். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து மற்ற அக்ராஸ் வாட் ஐ எம் பையிங் விலை குறையிறதுனால எக்ஸ்ட்ரா மணி வருது மற்ற குட்ஸ் வாங்கிறதுக்கு. சிம்பிள். ஸோ அதனால் ஏழைங்களுக்கும் சரி, லோயர் இன்கம் மிடில் கிளாஸ்க்கு இட்ஸ் அ பிக் பெனிஃபிட். ப்ரைஸஸ் குறையும். இன்கம் இஸ் மேபி ஃபிக்ஸ், இன்கம் மே நாட் கோ, பட் டிஸ்போசபிள் இன்கம் வாங்க அது ஜாஸ்தி ஆகிடும்.